ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இன் இங்கிலீஷ். ஸோ வாங்க இப்போ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் இன் இங்கிலீஷ்னா என்னங்கிற ஒரு டெஃபினேஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா அதோட டெஃபினேஷன் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ் ஆர் யூஸ் when the speaker is referring to him or herself. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு தன்னை தானே வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அண்ட் இன் அதர் வேர்ட்ஸ் there is only one person involved with the speaker. அதாவது இது அடிஷ்னலாக ஒரு டெஃபினேஷனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நத்திங் பட் அதாவது அதே தான் டெஃபினேஷன் தான். ஓகேங்களா? என்னன்னா ஒன்லி ஒன் பர்சன் இன்வால்வ்டு. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் இன் இங்கிலீஷ் வந்து பார்த்துடலாம். ஐ, நான், வி, நாங்கள், அவர், நம்முடைய, மீ, என்னை, மை ஆர் மைன், என்னுடைய, அஸ், எங்களை, அவர், எங்களுடையது அல்லது நம்முடையது. ஓகேங்களா? இந்த இடத்துல மைன் மைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, எம்ஐ என்இ மைன். சில டைம்ல வந்துட்டு பேசும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி வந்துட்டு தப்பு. ஸோ மைண்ட் தான் வந்துட்டு சொல்லணும். அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.